டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசல் மூவில ஃபைனலா நம்ம டான்ஜிரோ ஏதோ ஒரு டெக்னிக்க கண்டுபிடிச்சு அக்காசாவோட தலைய 2ஆ வெட்டியிருப்பாரு. ஸ்டில் அப்படி நீ 2ஆ வெட்டினாலுமே தக்காளி நான் இன்னி உயிரோட தான்டா இருப்பேன்னு திருப்பி நம்ம அக்காசா வந்திருப்பாரு. நம்மளும் மூவில பார்த்துருப்போம். ப்ரோ இது எப்படி ப்ரோ சாத்தியம்? டீமனோட கழுத்த வெட்டினா அவங்க சாம்பலா இருக்கணும், இல்லாட்டா இறந்து போயிருக்கணுமே. இது அக்காசா விஷயத்துல ஏன் இப்படி நடக்கணும்னு நீங்க கேட்கறது புரியுது. இருங்க நண்பர்களே. சீரீஸ்ல இருக்கிற எல்லா டீமன்ஸோடையுமே அக்காசா ஒரு வித்தியாசமான டீமன். அதாவது சீரீஸ்ல டீமன்ஸ் மூசான் கொடுத்த பிளட்டை வச்சுக்கிட்டு தான் அந்த பிளட் டீமன் ஆர்ட்டே போடுவாங்க. ஆனா அக்காசா அப்படி கிடையாது. மூசான் அக்காசாவை டீமன் ஆக்குறதுக்கு முன்னாடி நிறைய மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில்ஸை மாஸ்டர் பண்ணி வச்சிருப்பாரு. பிறகுதான் மூசான் இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு அக்காசாவை ஒரு டீமனா மாற்றி இருப்பாரு. நீங்க மூவிலேயே பார்த்திருப்பீங்க. அவரோட ஒன் ஆஃப் த டெக்னிக்கான டிஸ்ட்ராக்டிவ் டெத் ஆனது அவர் பிளட் டீமன் ஆர்ட்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. சீரீஸ்ல எந்த டீமன் ஆச்சும் தன்னோட எபிலிட்டி யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பிளட் டீமன் ஆர்ட்னு சொல்லிட்டு தான் எந்த விஷயத்தையும் செய்வாங்க. ஆனா அக்காசா அவரோட ஓன் மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணதுனால தான் அந்த இடத்துல பிளட் டீமன் ஆர்ட்னு சொல்லலை. ஏன்னா அது ஃபைட் டீமன் ஆர்ட். அவருடைய ஃபைட்டிங் ஸ்பிரிட்டால தான் திரும்பியும் அவரு ரீஜெனரேட் ஆகி வந்தாரு. ப்ரோ இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்னா என்னதுன்னா, தன்னுடைய பாடி ஒரு லிமிட்டை தொட்டுருச்சு. ஆனா அந்த லிமிட்டையும் தாண்டி போராடணும் அப்படிங்கிற ஒரு குணம் தான் இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட். அதாவது சிம்பிளா போராடும் குணம்னே வச்சுக்கலாம். இவங்கிட்டலாம் நம்ம தோக்குவாங்கிற ஒரு எண்ணத்துல தான் அந்த இடத்துல அக்காசா தன்னோட பாடிய தன்னுடைய லிமிட்டை புஷ் பண்ணி அதை ரீஜெனரேட் பண்ண வச்சிருப்பாரு. இதை பார்க்குற கிவ்யோ கோமியாவுக்கும் ஏன் டான்ஜிரோவுக்கும் அதை பார்க்குற நம்மளுக்குமே அள்ளு விட்டுரும், யாரு சாமி இவன்னு. ஆனா அந்த இடத்துல அவருடைய லிமிட்டை அவர் தொட்டுட்டாரு. அதனால அவரோட மைண்டுக்குள்ள அவருக்கு இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சு, யார் யாரை சந்திச்சாருங்கிறது மைண்ட்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. அதைத்தான் நம்ம படத்தோட செகண்ட் ஹால்ஃப் முழுக்க பார்த்தோம். அதன் பிறகு அக்காசாவோட காதலி கியூகி தன்னோட மனசுக்குள்ள இதெல்லாம் போதுன்னு சொன்ன பிறகுதான் தாமாலேயே தன்னுடைய டிஸ்ட்ராக்டிவ் டெத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல செத்து உயிரை மறைச்சிருப்பாரு அக்காசா. ஒருவேளை அந்த இடத்துல ஒரு சாவாம ரிவெஞ்ச் எடுத்திருந்தாருன்னா நம்ம கதையின் கதாநாயகனும் ஹசிராவும் அடுத்த இன்ஃபினிட்டி கேஸ் மூவில பார்த்துருக்கவே மாட்டோம். ஏன்னா அவங்க தான் இறந்துருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மக்களே.